பூவரசு தம்பி என்ன அண்ணியம்மா, தம்பிக்கு தெரியறது தானே சரி. நாம இத்தனை நாள் சொல்லாம இருந்ததே தப்புப்பா. அதுக்காக வந்த உடனே இதெல்லாம் சொல்லுவேன்? மாப்பிள்ள பரவாயில்ல மாப்பிள்ள, சொல்லட்டும். என்னத்த நடந்துச்சு சொல்லுங்க. ஏப்பா இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, அன்னைக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமட்டீங்களேப்பா. ஏப்பா தாமரை, நான் தான் உன்ட்ட அட்ரஸ் கொடுத்துட்டு போயிருந்தேன். இல்ல எனக்கு ஒரு தந்தி அடிச்சிருக்கலாம்ல, அண்ணே அங்கிருந்து ஓடி வந்திருப்பேனப்பா. அலியா, நம்ம வீட்டிலே படிச்ச பிள்ளைப்பா. நீ எல்லாம் ஜெயிலுக்கா போறதே? அன்னிட்டு சொல்லிருந்தேடா, நான் பலி ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பேனப்பா. என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்களேப்பா. மாப்பிள்ள, நீங்க யாராச்சும் என்ன தவறு சொல்லிக்கலாம்ல? அண்ணே, இங்க என்ன நடந்தாலும் உன்கிட்ட சொல்ல வேணாம், நான் தான் முடிவெடுத்தேன். ஏப்பா, ஏன் நீ அப்படி ஒரு முடிவு எடுத்த? இல்லண்ணே, நீயே இப்பதான் நல்ல ஒரு வேலைக்கு போய் சேர்ந்திருக்க, அதுக்குள்ள உன்னை தொந்தரவு பண்ணணுமாண்ணே? இத்தனை நாள் நீ எங்களுக்காக கஷ்டப்பட்டதெல்லாம் பத்தாதா? இன்னும் நீ கஷ்டப்படணுமா? அதனாலதான் எதுவுமே உன்கிட்ட சொல்ல வேணான்னு முடிவு பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்ல, இந்த பிரச்சனையெல்லாம் என்னால தனியா சமாளிக்க முடியும்னு தோணுச்சு. அந்த தைரியத்துலதான் சொல்லாம இருந்தேன். அட போப்பா, ஏதோ நல்ல நேரம் மல்லியா வெளியில வந்துருச்சு, பாரி மாப்பிள்ளை வந்து சேர்ந்துட்டாரு. மல்லிகை வெளியே வர முடியாம இருந்தா என்ன ஆயிருக்கு? மாப்பிள்ளை திரும்பி வராம இருந்தா நீ என்ன செஞ்சிருப்ப? வாங்கக்கா, கடப்பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் எப்படி இருக்கீங்க? நல்லாதான் இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. சரி, எனக்கு கொஞ்சம் பொருள் வேணும், கட்டிடுங்க. லிஸ்ட் சொல்றேன். 1 கிலோ துவரம் பருப்பு, 1/2 கிலோ உளுத்தம் பருப்பு, இந்த மிளகு, சீரகம், கடுகு, இது எல்லாத்துலயும் 100 கட்டிடுங்க. ஏங்கா, மளிகை சாமான் வாங்குறதுலாம் என்ன இப்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு? வீட்டுல நான் மட்டும் தானே இருக்கேன். அவரு குஜராத்துக்கு போய் 2 மாசம் ஆச்சு. ஒரு ஆளு எவ்வளவுதான் சாப்பிடுவேன்? ஒரு நாளைக்கு ஒரு கை பொங்குனாலே அதிகம். என்னக்கா நீங்க, அண்ணன் வீட்டுல இல்லங்கிறீங்க, நல்ல கறி மீன் வாங்கி சாப்பிட்டு தெம்பா இருக்க வேண்டாமா? கறி மீனெல்லாம் நீ வாங்கி சாப்பிடு. நீதான் நாளுக்கு நாள் அப்படியே மெலிஞ்சு போயிட்டே இருக்க. போய் கட்டு. சரிங்கக்கா. அண்ணா, ஒரு கட்டு பீடி கொடுங்கண்ணா. அக்கா, என்னக்கா இங்க நிக்கிறீங்க? அண்ணனை இப்பதான் வீட்டுல இறக்கி விட்டு வரேன். எந்த அண்ணனை? என்னக்கா இப்படி கேக்குறீங்க? போர்ஸ் அண்ணனை தான். என்னது? என் வீட்டுக்காரர் ஊர்ல இருந்து வந்திருக்காரா? எப்ப வந்தாரு? எங்க இறக்கி விட்டுட்டு வந்த? அண்ணன் 2 மாசம் கழிச்சு வந்திருக்காருல, அதான் முதல்ல தங்கச்சிங்களை பாக்கணும்னாரு, அவர் அங்க இறக்கி விட்டு வரேன். வந்தது வராததுமா தங்கச்சி வீட்டுல போய் இறங்கிருக்காரு அந்த மனுஷன். இருக்குது அவருக்கு இன்னைக்கு. ஐயோ அக்கா, அக்கா நான் சொன்னேன்னு சொல்லாதீங்கக்கா.
வீட்டை விட்டு போய் 2 மாசம் ஆச்சு. ஒரு கல்யாணம் ஆன ஆம்பளை கட்டின பொண்டாட்டிய விட்டுட்டு போயிருக்கோமே, முதல்ல போய் அவளை பார்க்கணும்னு நினைப்பு வேணாம்? இப்ப கூட போய் தங்கச்சிங்களை தான் பாப்பேனா? இவரெல்லாம் என்ன புருஷன், என்ன மனுஷன்? எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, மல்லிகாவை வெளியே கொண்டு வந்துட முடியும், அவரும் பத்திரமா என்கிட்ட வந்து சேர்ந்துருவாரு. அந்த அந்த ஒரு நம்பிக்கையிலும் தைரியத்திலும் தான் நான் அப்படி இருந்தேன். நீ அப்படி செஞ்சிருக்க கூடாதுப்பா. எதுவா இருந்தாலும் அண்ணனை கலந்து யோசிச்சு நீ பண்ணிருக்கலாம். இல்ல தம்பி, தாமரை செஞ்சதுதான்ப்பா சரி. நான் கூட ஆத்திரப்பட்டேன், அவசரப்பட்டேன். ஆனா என் மருமவ கொஞ்சம் கூட பதட்டமே படலப்பா. நின்னு நிதானமா எல்லா பிரச்சனையும் ஒத்த மனுஷியா நின்னு சாதிச்சிருக்காப்பா. இன்னைக்கு எல்லாத்தையும் சரி பண்ணிடுச்சுல்ல. தாமரை மட்டும் இல்லன்னா இன்னைக்கு இந்த வீட்ல சந்தோஷம் நிம்மதின்னு எதுவுமே இருந்திருக்காதுப்பா. இங்க பாரு தம்பி, உன் வளப்பு சரியான வளப்புன்னு உன் தங்கச்சி நிரூபிச்சுட்டாப்பா. சரி, போனதான் போனியே, இடையில ஒரு போன் பண்ணி பேசணும்னு தோண வேணாம்? நானா போன் பண்ணாலும் லைன் கிடைக்கிறது இல்ல. இங்க தாலி கட்டின ஒருத்தைய விட்டுட்டு போனமே, அவ செத்தாளா பொழைச்சாளான்னு கட்ட புருஷனுக்கு ஒரு தவிப்பு வேணாம்? இருக்கு அந்த மனுஷனுக்கு. அவர் தங்கச்சிங்க முன்னாடி போய் அவரை நல்லா கிழி கிழின்னு கிழிக்கிறேன். அப்பதான் அந்த மனுஷனுக்கு நல்ல புத்தி வரும். இரு வர. என் தங்கச்சி எவ்வளவு கஷ்டப்படுறப்ப நான் கூட எல்லாம் போயிட்டேன்னுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. என்னண்ண, எதுக்கு வருத்தப்படுற? அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல, விடுண்ண. தம்பி, அப்புறம் கோகிலா பத்தி ஒரு விஷயத்த நான் உன்கிட்ட சொல்லியே ஆகணும்பா. கோகிலா பத்தியா? என்ன விஷயம்? கோகிலாவால இங்க பல பிரச்சனை நடந்துருச்சுப்பா. ஆமாப்பா, கோகிலா கையில வச்சிருக்கிற பணம் அந்த புவனேஸ்வரியோட பணம்பா. அவ பணத்தை கோகிலா எப்படியோ எடுத்துட்டு வந்துருச்சு. அந்த புவனேஸ்வரியே செத்து போயிட்டா. அவ பணம் நம்ம கிட்ட இருக்கிறது பாவம்பா. ஐயோ, என்ன இது? நாம நம்ம புருஷனை ஒரு கை பார்க்கலான்னு வந்தா இந்த அண்ணம்மா நம்மள மாட்டி விட்டுட்டு இருக்காளே. நம்ம குடும்பத்தில் நடந்த எல்லா கஷ்டத்துக்கும் காரணம் அந்த பணம் நம்ம கிட்ட இருக்கிறதுனாலதான் தோணுது. ஐயோ, ஏதாவது இன்னும் பெருசா நடக்கிறதுக்குள்ள அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடணும்பா. என்னத்த சொல்றீங்க? அது போலீஸோட பணமா? அவனமோ என்கிட்ட ஆந்திராவில் வாங்கின லாட்டி சீட்ல விழுந்துச்சுல சொன்னா, அந்த லாட்டி சீட்டு கூட என்கிட்ட காமிச்சான். அது உண்மை இல்லப்பா, அது புவனேஸ்வரியோட பணம் தான். எல்லாத்தையும் போட்டு கொடுக்குறாளே, முதலுக்கே மோசம் வந்துடும் போல இருக்கே. ஐயோ, இந்த ஆளு சாமி வந்த மாதிரி ஆடுவாரே. ஐயோ, என்ன பண்ணுவேன் இப்போ? நம்ம கோகிலா அதை எங்கிருந்தோ எடுத்துட்டு வந்துருச்சுப்பா. அந்த பணம் தான் நம்ம குடும்பத்தை போட்டு இந்த ஆட்டு ஆட்டிட்டு இருக்கு. உண்மையா சொல்றீங்க? ஆமாம்பா. போச்சுடா, முதல்ல இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும். போய் இந்த பணத்தை எங்கேயாவது ஒளிச்சு வைக்கணும். இல்லைன்னா மறுபடியும் பஞ்ச பராரியா தெரிய வேண்டியதா. என்ன பண்றது? கடவுளே, நீதான் இதுக்கு ஒரு வழி பண்ணணும். ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அவ்வளவு பணத்தை எங்க கொண்டு போய் ஒளிச்சு வைப்பேன்? நிறைய பேர் கோடி கோடியா பணத்தை வச்சிருக்காங்களே, அவங்க எல்லாம் எங்க கொண்டு போய் ஒளிச்சு வைப்பாங்கன்னு தெரியல. நம்ம வீட்டுல ஒளிச்சு
ஒளிச்சு வைக்கிறதுக்கு இருக்கிற ஒரே இடம் கட்டில் தான். ஐயோ, அந்த மனுஷனுக்கு மட்டும் தெரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், என்ன தொலைச்சு கட்டிடுவாரு. இப்போதைக்கு பாதுகாப்பான இடம் அந்த கட்டில் மட்டும்தான். அந்த கட்டிலுக்கு கீழே எங்கேயாவது ஒளிச்சு வச்சிட வேண்டியதுதான். அந்த மனுஷன் கண்ணில் படாம முதல்ல போய் இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும். அத இப்பயே போறேன். இனிமேல் ஒரு நாள் கூட அந்த பணம் எங்க வீட்டுல இருக்காது. இப்ப எதுக்கு அவங்க கிட்ட போய் பிரச்சனை பண்ணிட்டு விடுங்க. பாருங்க மாப்பிள, நான் 10 வயசுல இருந்து உழைச்சு சம்பாதிக்கிறவன். ரோட்ல நடக்கிற 1 ரூபா காசு கூட ஆசைப்படாதவன் நானு. எனக்குன்னு ஒருத்தி வந்து வாச்சிருக்கா பாருங்க, பணத்தாசை குடிச்ச பேய். அவளை இப்ப போய் உண்டுலன்னு பண்ணிடுறேன். அண்ணே 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 அண்ணே, நான் சொல்றத கேளு. என்னங்க, அண்ணன் ரொம்ப கோவமா போகுது. அங்க போய் என்ன பண்ணுமோன்னு தெரியலையே, எனக்கு விடுங்க பயமா தாமரை. எங்க அக்காக்கு நல்லா வேணும். நம்ம யாரும் சொல்லி கேட்கல. என் மச்சான் சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லுவாரு, அப்பதான் புரியும் அவங்களுக்கு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அந்த சண்டாளி அண்ணமா நேர காலம் தெரியாம அந்த மனுஷன்கிட்ட எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டாளே. ஐயோ, என் புருஷன் நேரா இங்க வந்து ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுவாரே. ஐயோ, அந்த மனுஷன் கண்ணுல மட்டும் இந்த படம் பட்டுச்சுன்னா நான் என்னத்துக்கு ஆகுறது? திக்கற்றவங்களுக்கு தெய்வம் தான் துணைன்னு சொல்லுவாங்க. இந்த பணம் என்னை விட்டு போயிடக்கூடாது. முதல்ல இதுக்கு ஒரு பூஜையை போட்டுருவோம். கடவுளே, என் பணம் என்னை விட்டு போயிடக்கூடாதுப்பா. கடவுளே, என் பணம் என்னை விட்டு போயிடக்கூடாதுப்பா. என் பணம் என்னை விட்டு போயிடக்கூடாது. அந்த மனுஷன்கிட்ட இருந்து இதை எப்படியாவது காப்பாத்து. பணத்தை காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஒரு டிராமா பண்ணதை என்னால தப்பிக்க முடியும். என்ன பண்ணலாம்? எதுவும் தோண மாட்டேங்குதே, என்ன பண்றது? கடவுளே, நீயாவது எனக்கு ஒரு ஐடியா கூட. கரெக்ட், அதான் ஒரே வழி. போலக்கே கோயிலா, ஏய் கோயிலா, ஏய் கோயிலா, கோயிலா, ஏய் கோயிலா. ஐயோ ஐயோ, ஏய் ஏய் கோயிலா, ஏய் உன்னை என்னங்க? ஐயோ, ஏய் ஏய் வந்துட்டீங்களாங்க? ஏய் மோர் அழி நிறுத்து, அழி நிறுத்துடு. அந்த படத்துல எங்கடி வச்சிருக்க? ஐயோ, பணமா? எந்த படங்க? என்னங்க இது? வந்தது வராதமா படத்தை பத்தி கேக்குறீங்க? ஏய், கையில வச்சு ஆடிட்டு இருக்கீல, அந்த படத்தை எங்கன்னு கேக்குறேன். ஐயோ, அந்த படம் திருட்டு போச்சுதாங்க நானே அழுதுகிட்டு இருக்கேன். இப்பதாங்க வெளியில போயிட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்தது பார்த்தா யாரோ படத்துல அடிச்சிட்டு போயிட்டாங்க. ஐயோ, போச்சே போச்சே, மொத்த படமும் போயிடுச்சே. நான் எங்க போய் தேடுவேன்? யாருக்கிட்ட போய் கேட்பேன்? போச்சே. வாய் மூத்துரு. ஓ நாடகத்தை தெருவில் எங்கேயாவது போய் போடு, அவங்க நம்புவாங்க, நான் நம்ப மாட்டேன். ஏய் இங்க பாரு, மொத்த படம் இப்ப என்கிட்ட வந்தாங்கன்னு எங்கிட்ட வச்சிருக்க படத்தை? என்னங்க நீங்க? வீட்டுக்கு வந்தது வராதுமா நான் நல்லா இருக்கேனான்னு ஒரு வார்த்தை கூட விசாரிக்கல. பணம் பணம்ங்கறீங்க. நானே இந்த பணம் போயிடுச்சுன்னு கவலையில இருக்கேன். ஆறுதலா 2 வார்த்தை சொல்லுவீங்களா? அதை விட்டுட்டு என்கிட்ட சண்டை கிடைக்கிறீங்க. ஏய், ஓட்டல பேசிக்கிற வேலைக்கு ஆகுது. அந்த படத்தை எங்க வச்சிருக்க போற? இங்கதான ஏதாவது இடத்துல மறைச்சு வச்சிருப்ப, நானே தேடி எடுத்துக்கிறேன். என்னங்க, கட்ட பொண்டாட்டி நான் சொல்றேன் நம்பறத விட்டுட்டு நீங்க மட்டும் தேடிட்டு
ஏய், அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஒன்றுமே வாய புத்திரி. ஏங்க சொல்லிக்கிட்டே இருக்க தேடிட்டே இருக்கீங்க. எனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையாங்க உங்களுக்கு? ஏய், உன்னெல்லாம் எந்த விஷயத்துல நம்ப வேண்டிய, ஆனா பண விஷயத்துல மட்டும் நம்பவே மாட்டேன். நீ எல்லாம் பண பேய் குடிச்ச பிசாசுரி. உங்களையும் பாத்துக்க, பேசாம இரு. ஏய், இந்த சாவி எங்கடி? அதையும் அந்த திருடை எடுத்துட்டு போயிட்டாங்க. ஏய், ஏதாவது காரணம் சொல்லி நீ மலுப்புற முடிவுல இருக்கடி நீ. நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு காசு எடுத்துட்டு உன்கிட்ட பேசிக்கிறேன். இருங்க இருங்க, எங்க போறீங்க? ஐயோ, இருங்க. சொல்லுங்க. ஐயோ, போச்சு. ஐயோ, என் பணம். ஐயோ, என் பணம் எல்லாம் போச்சு. இப்ப என்னடி சொல்ற? கலவாணிக்கு வந்து மறந்து போற கட்டில ஒளிச்சு வச்சுக்கிட்டு திருடு போயிச்சு நாடகம் மாதிரி நீ என்கிட்ட. ஏய், சொல்றி, இதெல்லாம் யாரு பணம்? இது அது ஏற்கனவே சொன்னேங்க, ஆந்திரா லாட்டரியில பிடிச்ச பணம். போதும் கழுத்து நினைச்சு குடியும் பாத்துக்க. ஏண்டி ஏண்டி உன் திருமுழு வேலையை காட்டியா? ஏய், இங்க பாருங்க, பொய் சொல்ற வேலை வச்சுக்காதடி. உனக்கு லாட்டரி கொடுக்கல, ஒரு மண்ணு கொடுக்கல, இதெல்லாம் போலீஸோட பணம் தானே? ஏய், எனக்கு எல்லாம் உண்மையும் தெரிய முடியும். இங்க பாரு, உனக்கு 10 நிமிஷம் டைம் தானே, அதுக்குள்ள அந்த பணத்துல அள்ளி ஒரு பையில போட்டுக்கிட்டு என் கூட கிளம்பி வா. முதல்ல அந்த போலீஸ் பாயிண்ட் அந்த பணத்தை கொடுத்துட்டு வந்துருவான். ஏய், முதல்ல பணத்தை எடுத்து விடு. விடுங்க, நீங்களே ஒரு மனுஷன். ஒரு வாயில ஏதாவது வந்துற போது சொல்லிட்டேன். இதோட அருமை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பணம் ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க. செல்வம், ஐஸ்வர்யம், தனலட்சுமி, மகாலட்சுமி. கும்பிடுற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கணும் சொல்லுவாங்கல்ல. நான் கும்பிட்ட தெய்வம் என் கூரையை பிச்சுட்டு கொட்டி இருக்கு. என்னமோ ஈஸியா சொல்றீங்க, அள்ளி கொண்டு போய் கொடுத்துடலாம்னு சொல்லி. 7 ஜென்மம் எடுத்தாலும் உங்களால இவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியுமா? கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு வரணுமா இல்ல பணத்தை? இங்க பாருங்க, இதுல இருந்து ஒரு பைசாவை கூட நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். நான் செலவு பண்ணுவேன், உங்களுக்கும் செலவழிப்பேன். வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. சரிடி, இனிமேல் உன்னை புரிஞ்சுக்க அவசியம் கிடையாது. இனிமேல் உனக்கு எனக்கு எந்த பந்தமும் கிடையாது. நான் கட்டினதாலே கழட்டி கூறி. என்ன விஷயம்?